ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்பட வைப்பேன் என்று நினைத்து விட்டாயோ? உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படும் நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டது கண்மணி. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்கும் நாட்கள் தான் இருக்கிறது. தேவையே இல்லாமல் நிறைய விஷயங்களில் உன்னுடைய மனமானது குழம்பி தவிக்கிறது. ஆனால் ஒன்றினை தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் தவிப்புகள் என்பது கிடையவே கிடையாது. சந்தோஷங்கள் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது. தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ அதிகமாகவே குழம்பி தவிக்கிறாய். குழம்பி தவிக்க வேண்டிய அவசியம் ஒரு நாளும் இல்லை. நீதான் தங்கமே தேவையே இல்லாமல் யோசித்து கொண்டு இருக்கிறாய். இந்த விடியல் பொழுதானது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு திருப்பத்தை நான் ஏற்படுத்தி தருவேன். காலம் முழுவதும் உன்னை தொற்று எப்பொழுதும் கவலைப்பட வைத்துக் கொண்டே இருப்பேன் என்று நினைத்தாயா? நிச்சயமாகவே இல்லை. நான் உன்னை வாழ்க்கையில் தோற்று போக எந்த ஒரு காலமும் அனுமதிக்கவே மாட்டேன். நீ என்னுடைய பிள்ளை என்பதனால் நான் எப்பொழுதும் சுதாரிப்போடு பார்த்து கொண்டு உனக்கு தேவையானதை செய்து கொண்டு தான் இருக்கிறேன் இந்த வாராகி. சில பேர் நீ பொறாமைப்படுகிறாய், உன்னிடம் ஒன்றும் இல்லை, அதனால் பொறாமைப்பட்டு கொண்டுதான் நீ இருக்கிறாய் என்று பல வார்த்தைகளால் காயப்படுத்துவார்கள். ஆனால் என்னுடைய பிள்ளையை பற்றி எனக்கு தெரியாதா? நீ யாரையும் பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு நீ ஒன்றும் தேவையில்லாமல் யோசிக்கும் அளவுக்கு நீ ஒன்றும் கெட்டவள் கிடையாது. நீ நல்ல பிள்ளை. தேவையில்லாமல் யாருடைய வாழ்க்கைக்குள்ளும் நீ போக மாட்டாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியாதா? நீ யாருடைய வாழ்க்கைக்குள்ளும் போக மாட்டாய். உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வாழ்க்கை என்றுதான் இதுவரைக்கும் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் அதையெல்லாம் புரியாத சிலர் உன்னை பார்த்து இவரிடம் ஒன்றுமே இல்லை, அதனால் என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார், எனக்கு கண் திருஷ்டியானது இருக்கிறது, இவள்தான் என்னை எப்பொழுதும் பார்த்து எனக்கு கண் வைக்கிறார் என்றெல்லாம் பேசி உன்னை ஒதுக்குகிறார்கள் என்பது கூட இன்னும் எனக்கு புரியாமலா இருக்கும் தங்கமே. வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தருவேன். இப்பொழுது பேசுகிறார்கள் பத்தியா? இவர்கள் எல்லாரையுமே வாயை மூடும் அளவுக்கு உன்னை நிச்சயமாக பெரிய அளவு நான் வாழ வைப்பேன். நிறைய பேரிடம் அவமானங்கள் பட்டுவிட்டாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் அவமானங்கள் என்ற ஒரு விஷயம், ஒரு பெயரானது கிடையவே கிடையாது. அவமானங்களுக்கு இடம் என்பதே கிடையாது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் இருக்கும், சகல ஐஸ்வர்யங்கள் இருக்கும். நீ தேடி தேடி ஓடிக்கொண்டு இருந்தாய் பணத்தை எல்லாம். ஆனால் இனிமேல் உன்னை தேடி ஓடி வரப்போகிறது பணங்கள், நகைகள், சொந்தங்கள் என்று. பணத்தையும் நகையையும் வேண்டுமானால் நீ எடுத்துக்கொள். ஆனால் உறவுகள் உன்னை தேடி வந்தது என்றால் தயவு செய்து அவர்களை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாதே. நீ திரும்பவும் அவர்களை ஏற்றுக்கொண்டாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருவதற்கு நீயாகத்தான் முதல் காரணமாக இருப்பாய். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதெல்லாம் இருக்கிறது தானே? அதே போல யாரை சேர்த்து கொள்ள வேண்டும், யாரை சேர்த்து கொள்ளக்கூடாது என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது தானே? தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள். எப்பொழுதும் நானும் பார்க்கிறேன். அவர்களுக்கு சரி வருமா, இவர்களுக்கு சரி வருமா, நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், இவர்களுக்கு சரி வருமா, அவர்களுக்கு சரி வருமா என்று பார்க்கிறாய். நீ ஒரு விஷயத்தை செய்ய போகிறாய் என்றால் முதலில் உனக்கு அது சரியாக இருக்குமா, உன்னுடைய வாழ்க்கையில் அது ஒத்து வருமா என்று பார். யாருமே ஒரு விஷயங்கள் செய்ய போகிறார்கள் என்றால் உன்னுடைய கருத்துக்களை கேட்கிறார்களா? கிடையவே கிடையாது. அவரவர்கள் இஷ்டத்திற்கு அவரவர்களுக்கு பிடித்தது போல எல்லா விஷயத்தையும் செய்கிறார்கள். ஆனால் நீதான் எல்லோருடைய அபிப்பிராயத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். தங்கமே, வாழ்க்கை என்பது நீ வாழத்தானே தவிர மற்றவர்கள் வாழ்வதற்காக அல்ல. நீயாக எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். என்னுடைய கண்மணியே, உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கு தேவைகளை நிச்சயமாக நான் செய்து தருவேன். மற்றவர்களை பார்த்தோ மற்றவர்களுக்காகவோ
உன்னுடைய வாழ்க்கையில் தேவையே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் நிறைய இன்பங்களானது கூடிய சீக்கிரமாகவே கிடைக்கும். இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் மற்றவர்கள் யார், உன்னை எப்படி பார்க்கிறார்கள், மற்றவர்கள் எல்லோரும் உன்னை சரியாகத்தான் பார்க்கிறார்களா, இல்லை உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை உனக்கு நான் புரிய வைக்கத்தான் இத்தனை கஷ்டத்தையும் கொடுத்தேனே தவிர, இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் நிரந்தரமே இல்லாததுதான், மாறும். எல்லா நல்ல வளங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உன்னை நான் ஆசீர்வாதம் செய்கிறேன் தங்கமே. ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் நீ தயங்காமல் தாராளமாக இந்த அம்மாவிடம் கேட்கலாம். ஒரு இடத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறாய், அங்கு ஏதோ ஒரு ஆபத்து, என்னை காப்பாற்றுங்கள் என்று நீ என்னை கூப்பிட்டால் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் வந்து உன்னை சந்திப்பேன். உனக்கு தேவையான சந்தோஷங்களையும் தேவையான ஐஸ்வர்யங்களையும் நானே உனக்கு தருவேன். எந்த ஒரு காலகட்டத்திலும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். சோதனை என்பது ஒரு காலகட்டம்தான், அந்த காலகட்டமானது முடிந்து விட்டது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் சோதனை என்பது ஒரு பொழுதும் கிடையாது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் சாதனைகள் மட்டும்தான். நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் வணங்கும் ஒவ்வொரு தெய்வமும் உங்களை நிச்சயமாக நல்வழி காட்டும், நல்வழி நடத்தும். போகும் பாதையெல்லாம் இன்பமாக இருக்கும் என்று நம்புங்கள். நீங்கள் தேட தேட உங்களுக்கு அதிகமான நல்லதுதான் கிடைக்குமே தவிர எந்த ஒரு காலகட்டமும் எப்பொழுதும் தவறான பாதைக்கு எந்த தெய்வமும் அழைத்து செல்லவே செல்லாது. நீங்கள் தான் தேவையே இல்லாமல் பயந்து தவிக்கிறீர்கள் என்னுடைய அன்பான குழந்தைகளா. நிச்சயமாக உனக்கு எல்லா நல்ல வளங்களையும் நான் பெற்று தருகிறேன். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த வாராகியானவர் இருந்து கொண்டு உனக்கு ஆசீர்வாதங்கள் செய்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு எப்பொழுதும் இருப்பேன். நம்பினா நம்புங்கள். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நம்பினால் நம்புங்கள். நம்பவில்லை என்றால் தாராளமாக என்னை நம்பாமல் என்னிடமிருந்து நீங்கள் ஒதுக்கி கூட செல்லலாம். நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் இந்த வாக்கில் நான் சொல்லி இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் செய்து கொடுத்து உங்களை வாழ வைப்பேன். நான் என்னுடைய கடமையில் இருந்து ஒரு நாளும் நான் பின்வாங்க மாட்டேன். சந்தோஷமாக இருங்க. எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.